தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தி. பொங்கல் தொகுப்போடு 2000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று கோரி பாஜக தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை பாஜக தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த கோரிக்கையை நிராகரித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, பாஜகவோட அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருந்துச்சு, இப்ப எதுக்காக இதை அவசர வழக்கா விசாரிக்க நீதிமன்றம் மறுத்திருக்காங்க? முழுமையான விவரம். பிரதேசம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜக சார்பில் வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பரிசோடு பணம் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டும் ரூபாய் 2000 வழங்க வேண்டும் என்றும், தற்போதும் ஏராளமான இடங்களில் மழை பாதிப்பு காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக பண்டிகையான பொங்கல் திருநாளை கொண்டாடுவதால் அவர்களுக்கு அந்த தொகையை வழங்க வேண்டும், ரூபாய் 2000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் வியாழக்கிழமை தோறும் பொதுநல வழக்குகளை தலைமை நீதிபதி எடுத்து விசாரித்து வருகிறார். இதுக்கு முன்பெல்லாம் தினந்தோறும் பொது மனுக்கள் எடுக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி தலைமை நீதிபதி வியாழக்கிழமை தோறும் பொதுநல வழக்குகளை மட்டும் குறிப்பாக எடுத்து விசாரித்து வருகிறார். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாததால் இன்று மனுதாரர் ஏற்காடு மோகன்தாஸ் தரப்பில் வழக்கறிஞர் GS மணி ஆஜராகி அவர் இந்த வழக்கை அவசர மனுவாக கருதி விசாரிக்க வேண்டும். என்றால் பொங்கல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பொங்கல் வரவிருப்பதால் இப்போது விசாரித்து உடனடியாக அந்த பணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அவர் வாதாடினார். அதற்கு நீதிபதி இப்போது இந்த மனுவை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை, எனவே இந்த மனு உடனடியாக விசாரிக்க தேவையில்லை என்று நீதிபதி தெரிவித்தார். வழக்கம் போல விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை அவசர விசாரிக்க முடியாது மறுத்துள்ளார் பிரியதர்ஷினி. இதன் காரணமாக இந்த வழக்கு தற்போது விசாரிக்க வர வாய்ப்பில்லை. இன்னும் அடுத்த வேலைக்கிழமை இருந்தால் பொங்கல் முடிந்துவிடும், அதன் பிறகு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரி பாஜக தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்கவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த கோரிக்கையை மறுத்திருக்கிறார். அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.